ஆஃபீஸ் மூலமாக யூஎஸ் விசா ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஎஸ்சிஎஸ்லேருந்து டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆகிட்டு கவுன்சிலேட் போய் விசா ஸ்டாம்பிங் பண்ணோம். அப்போது என்னவோ தெரியல, இந்த மார்ச் மாதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் போகும். எல்லா நிகழ்ச்சிகளுமே இந்த மாதம்தான் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டே தான். மார்ச் 13 ஆஃபீஸ் மூலமாக எனக்கு வந்து கவுன்சிலேட்டில் டேட் ஃபிக்ஸ் பண்ணேன் ஸ்டாம்பிங்காக. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஆற்றுலேருந்து குழந்தைகளும் என்னோடய ஒய்ஃபும் வந்து பிரதர் இல்லாத்துக்கு போயிட்டேன். சமம் லீவ் போலுக்கு. சரி, ஓகே, எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. கவுன்சிலேட் இன்டர்வியூ இருக்குது. ஆனால் அதுக்கு வேணுங்கிற எல்லா ப்ரிப்பரேஷன் இருந்ததுனால கொஞ்சம் லோன்லியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பித்தேன். புதன்கிழமை தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக டக்கு ஞாபகத்துக்கு வரல. அதை தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து காலம்பரும் சாயங்காலமும் வந்து சுப்பிரமணியனுக்கு வந்து சரவண கோலம் போட்டு தீபத்தில் ஆபாகனம் பண்ணி அர்ச்சனையும் பண்ணிட்டு இருந்தேன். புது சுப்பிரமணிய கிருஷ்ணா கம்ப்ளீட்டாக பண்ணி கவுன்சிலேட் வேணுங்கிற டாக்குமெண்ட் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். என்னெல்லாம் இன்டர்வியூக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாரோ ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருந்தேன். புதன்கிழமை காலம்புற ஒரு 8:30 மணி கால் டாக்ஸிக்கு புக் பண்ணேன். ஏற்கனவே முன்னாடி நாளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அதே மாதிரி 8:30 கவுன்சிலேட் போகணும். எனக்கு சீக்கிரம் ஒரு 1/2 hour முன்னாடியே வந்துடும். எனக்கு வந்து 11 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்கா கவுன்சிலேட் ஸ்டாம்பிங்காக அப்படின்னு சொல்லி. அவன் என்ன செஞ்சான், 8:30 மணிக்கே அதுக்கு வந்துட்டான் கவுன்சிலிங் போகிறதுக்காக. கால் டாக்ஸி டிரைவர் கால் பண்ணினா 8:30 மணிக்கு அதனால் இல்லைடா, நான் ஒரு 5 minutes இரு, நான் டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன், பேக்கில் எடுத்து வச்சுட்டுருக்கேன், அப்படியே 2 minutes இரு, நான் வந்துடுறேன் அப்படி. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சேவிச்சுட்டு ஆக்சுவலி நல்லா ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு போயிட்டேன். கவுன்சிலேட்டுக்கு போயாச்சு. ஆன் த வே அண்ணாமயம்பாலம் அப்புறம் நுங்கம்பாக்கம் ரோடு, ஆக்சுவலாக அந்த உடம்பாக்கம் பிரிட்ஜ் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். மயம்பாலம் வர்றது கவுன்சிலேட் சுற்றி தான் போகணும் சார், இங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமயம்பாலம் பின்னாடி இருக்கிறதுனால யூஎஸ் கவுன்சிலேட் இருக்கிறதுனால சுற்றி போனோம். போயிட்டு அந்த ஓரத்தை வந்து சைட் ரோட்டில் விட்டுட்டான். ஆக்சுவலாக வந்து ரொம்ப பயங்கர க்யூ போல. 6 மணிக்கு எல்லோரும் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் 7 மணி அப்பாயின்மெண்ட் உள்ள வாங்குறாங்க. இந்த யூஎஸ் கவுன்சிலேட் அப்பாயின்மெண்ட் உள்ள வாங்க. அவன்கிட்ட போகிற வழியில் ஒரே டென்ஷன். ஆக்சுவலாக எல்லா டாக்குமெண்ட் திரும்பி ரீவெரிஃபைலாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் ஆகிடக்கூடாது அவள் கேட்குற சமயத்தில் சொல்லிட்டோம் பண்ணி பார்த்துட்டேன். அப்போது டிரைவரோட கான்வர்சேஷன் கிடையாது. அவள் டிரைவர் ஏதோ கேட்டுகிட்டே இருக்கான், நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவன் என்ன கேட்டான்னு தெரியல. அப்போ ஏன் சார் பதட்டப்பட்டு இருக்கீங்க? இதில் உள்ள டிரைவர் எனக்கும் டிரைவருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் போகும்போது ஏன் சார் பயப்பட்டு இருக்கீங்க? என்னோட காரில் வந்தவங்க தான் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் சார், கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடச்சிடும், நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா. அப்போது எனக்கு தோணலை, என்னடா என்னத்தையும் வேணா சொல்லிட்டு இருக்கான் விடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கவுன்சிலேட் வாசலில் இறங்கிட்டு 165 67 ஆச்சு. 200 ரூபா கொடுத்துட்டேன். சார் சேஞ்ச் இல்லையே என்ன? இல்லைப்பா டிஃபனுக்கு சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னா. டிஃபன் சேர்த்து வச்சுட்டோன்னே என்னவோ தெரியல, அவன் நம்பர் வந்து அவன் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணியிருந்தான். வெயிட்டிங்காக காலம்புற ATM காலுக்கு 8:30 மணிக்கு கால் பண்ணேன். அந்த நம்பர்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்னுடைய மொபைலில். அப்போது மொபைலை நான் கொண்டு போகல. ஆக்சுவலாக அந்த கவுன்சிலேட்டில் நான் கொண்டு போகல, ஆட்டிலே வச்சுட்டு போயிட்டேன். காரை விட்டு இறங்குற சமயத்தில் ஒரு 200 ரூபாயை கொடுத்துட்டு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு. திருமுருகன் அப்படின்னா. எனக்கு ஷவுட்டில் அடித்த மாதிரி இருந்தது ஓங்கி.
கன்னத்தில் ஊங்கி பலார ஒரு அறை விட்ட மாதிரி இருந்தது. பயங்கர ஐ வாஸ் டூ சர்ப்ரைஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதுவுமே அந்த மூமெண்ட்டை என்னால் காட்ட முடியல. பயங்கர டென்ஷன். உள்ளே போய் ஸ்டாம்பிங் கார்டு உள்ளே போனேன். கவுன்சிலேட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு எல்லா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வித்தின் 9 seconds 10 secondsக்குள்ளே எனக்கு வந்து ஜஸ்ட் எந்த இடத்துக்கு போகிறேன்னு கேட்டால் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணேன். கோகட் விசா கார்டு அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டேன். கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இமீடியட்டாக இன்னொரு ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வந்தேன். ஆற்றுக்கு வந்துட்டு என்னமோ தெரில, அந்த டிரைவரோட நேம் வந்து எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. விசா வேறு ஸ்டாம்ப் ஆகிடுது, கிடச்சிட்டு. அது வேறு ஒரு சந்தோஷம். டக்குன்னு நான் எடுத்து கால் பண்ணி, அதே 8:30 மணிக்கு மொபைல் இல்லை, அதுக்கு வந்தோடனே இமீடியட்டாக கால் பண்ணினேன். அப்போது அந்த நடந்த இன்சிடென்ட்ஸாக இன்றைக்கும் என்னால் மறக்க முடியல. கால் பண்ணோன்னு அவன் சொல்கிறான்னா கால் டாக்ஸியினுடைய இன்னொருத்தர் வந்து எடுக்கிறா அந்த மொபைலை. காலையில் வந்தவர் வந்து திருமுருகன் என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு போனார் கவுன்சிலேட்டுக்கு கோடம்பாக்கத்துலேருந்து. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு. இது சார் அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் போனார், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா இன்னைக்கு காலையில் இல்லைப்பா நான் இது பண்ணினேன். ஆக்சுவலாக வந்து காலையில் என்ன சவாரி கூண்டு போனார், அதுக்குள்ளே ரிசைன் பண்ணேன். இல்லை சார் கரெக்டாக ஒரு 12:30 மணி இருக்குது சார், இது என்னமோ தெரியல, போகிறோம் வேலை போகிறோன்னு சொல்லி போயிட்டாரு அப்படின்னா. அந்த 12:30 மணிக்கு தான் நான் கவுன்சிலேட் வெளியில் வந்த நேரம். அவன் ரிசிக்னேஷன் பண்ணிட்டு போன நேரம் 12:30 மணி. எனக்கு தாங்கவே முடியல. அந்த பூஜை பண்ண சமயத்தில் உட்காந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் என்ன அறியாமல் உட்காந்து என்னோட கண்ணீரை தான் அவருக்கு புஷ்பமாக போட்டேன். அந்த முருகருக்கு வந்தது நீயா, யார் அது, என்னோட முகத்தை கூட நான் சரியாக பார்க்கலையே, நீ சொல்கிறத கூட நான் சரியாக கவனிக்கலையே, அப்படி என்ன என்னோட மாயை மறைச்சிருச்சு. நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உண்மை. டிரைவிங்கில் போகும்போது என்னோட வண்டியில் வந்த வாழ்க்கெல்லாம் என்ன குறை கண்டிப்பாக கிடச்சிருன்னு சொன்ன அந்த வேர்டு வந்து என்னால் மறக்கவே முடியலையே. இன்னமும் இன்னி வரைக்கும் சரி, 1 year ஆகிக்கப்புறமும் அந்த நம்பரை நான் ஸ்டில் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அவனை கண்டுபிடிக்க முடியல. இந்த அனுபவம் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸில் இது ஒரு ரொம்ப மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச இன்சிடென்ட்ஸ். பிரத்யக்ஷ ஸ்வரூபமான அவரை பார்க்க தவறிட்டோமோ, இல்லை பேச தவறிட்டோமோ, அந்த முகத்தை கூட சரியாக பார்க்க முடியலையே. அந்த விபூதி தான் அவன் இட்டிருந்து, அந்த டிரைவர் சொரூபியாக இருந்த விபூதி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மூஞ்சியில் உள்ள முகத்தில் உள்ள விபூதி தான் ஞாபகம் இருக்கு, வேறு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அவனுடைய நேம் ஒன்று பரம கடாட்சமாக எனக்கு ஒரு திருப்தி. அன்றைக்கி வந்து டிஃபனை சாப்பிட்டுக்கோ கூட அவன்கிட்ட சேஞ்சே வாங்கலை. அது எனக்கு பரம திருப்தியாக இருந்தது.